அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் பதிவுகள் மட்டுமல்லாமல் நீதிமன்றங்களில் உள்ள டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வேலைவாய்ப்புகளினுடைய வழக்குகளையும் அந்த வழக்குகள் மூலமாக வெளிவரக்கூடிய தீர்ப்புகளையும் வேலைவாய்ப்புகள் கல்வி சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ கமெண்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ரீசெண்டாக இந்த எல்லாரும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ஜேடிஓ கேஸை பற்றி கேட்குற இதில் சில பேர் மட்டும் இந்த ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேனுடைய கவுன்சிலிங் அந்த 3 நடத்தணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதனுடைய அப்டேட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஒரு மாதம் கோர்ட்டு லீவில் இருப்பாங்க. கோர்ட் லீவு உங்கள் அனைவருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு வழக்குமே இந்த ஒரு மாதம் நடக்கவே இல்லை. டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டு மட்டும்தான் இப்போ ஒரு கேஸ்லாம் நடந்துச்சு. இப்போ அதுவும் இப்போ அவங்களும் இப்போ இது லீவ் விட்டுருவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னை ஹைகோர்ட் மற்ற எல்லா கோர்ட்டுமே லீவு தான். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேனுடைய அந்த வழக்கு ஹியரிங் எப்போன்னு இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது எப்போன்னா ஜூன் 4ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அது நம்மளுடைய உங்களுக்கு தெரியும், இது நம்ம ஏற்கனவே நம்ம இதை பற்றி பல முறை பார்த்தாச்சு. இந்த வழக்கு எதுக்காக போட்டிருக்காங்க, இந்த வழக்கு போட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ கவுன்சிலிங் 1 கவுன்சிலிங் 2ல் ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேன் வேக்கண்ட் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு டிஎன்பிஎஸ்சி கணக்குப்படி. ஆனால் கவுன்சிலிங் 1ல் போஸ்டிங்கை தேர்வு செஞ்சவங்க அந்த போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணாதனால க்ரியேட் ஆன அந்த வேக்கன்சியை கவுன்சிலிங் 1 கவுன்சிலிங் 2 போக வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அந்த வேக்கண்ட்டை வழங்குங்கன்னு சொல்லி தான் இந்த வழக்கு போட்டிருக்காங்க. அதை டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி அணுகுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோடு இன்ஸ்பெக்டர் மாதிரியே ஜேடிஓ மாதிரியே இந்த கேஸும் வருது, ஆனால் உள்ளே ரீச் ஆக மாட்டேது. ஸோ அதனால் இப்போ இது எந்த ஆர்டரில் நோக்கி போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜூன் 4ஆம் தேதி இந்த வழக்கு ஹியரிங்க்கு வரும்போது இது நியாயமான ஒரு வழக்கு தான். ஸோ அவங்களுக்கு தரதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இதில் நான் ஏன் அப்படின்னா, அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க, தேவையான மார்க்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அவங்க போஸ்டிங் வாங்கி ஜாயின் பண்ணியிருந்தா இவங்க கேட்க போகிறதே இல்லை. அவங்க கவுன்சிலிங்கு போய் அட்டன் பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனால் அவங்க ஜாயின் பண்ணலை. அவங்க எல்லாமே ஏஇ ஆர்டரை வாங்கினால ஜாயின் பண்ணலை. ஸோ ஜாயின் பண்ணாத வேக்கன்சியை காலியாக வைக்கிறத விட அதை திரும்ப இவங்களுக்கு வைக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் திரும்ப ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கு ரிசல்ட்டு அப்படின்னு ஒரு வருஷம் போகிறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள இவங்களுக்கு போடுறதுனால டிஎன்பிஎஸ்சிக்கும் பெனிஃபிட்டு, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட்டு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அந்த 190க்கு மேலே உள்ள அந்த வேக்கண்ட்டை டிஎன்பிஎஸ்சி வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள இவங்களுக்கு தரது தான் நல்லது தான். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த வழக்கினுடைய ஹியரிங் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே நமக்கு இன்னும் இல்லை. ஏன் அப்படின்னா வழக்கு உள்ளே ரீச் ஆகவே இல்லை. ஸோ ரீச் ஆனால் தான் நமக்கு தெரியும் இது எப்படி போகுது அப்படின்னு. ஸோ இந்த ஃபீல்டு சர்வேயர் டாட்ஸ்மேனுடைய இந்த கவுன்சிலிங் 3 நடத்தும்போது அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வேக்கண்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காண்டி தான் அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நியாயமான வழக்கு. ஆனால் இவங்க அது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க நீதிமன்றங்களில் அப்படின்னு தெரியல. நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்டேட் என்ன அப்படின்னா, ஹியரிங் ஜூன் 4 வெயிட் பண்ணுவோம். எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக அஃபீஷியலாக நம்ம அப்டேட் பண்ணலாம். சும்மா இருக்குமோ வருமோ வரலாம் அப்படின்னு நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹியரிங் வரும்போது நம்ம ரியாலிட்டியை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொன்று சொல்லணும், இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டோடனே ரோடு இன்ஸ்பெக்டருக்கு அடுத்த ஹியரிங் எப்போ, ஜேடிஓக்கு அடுத்த ஹியரிங் எப்போ அப்படின்னு கேட்டே இருப்பாங்க.
ரோடு இன்ஸ்பெக்டருக்கோ ஜேடிஓக்கோ எந்த அப்டேட்டும் இன்னும் வரலை. அப்டேட் வந்தோடனே நானே ப்ராப்பராக அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து எவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்களோ அதை விட ஆர்வமாக நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு அப்டேட் வரும்போது அதை வந்து வெளியே வந்து சொல்லணுங்கிறது தான். என்னென்னா நிறையா விஷயங்கள் வந்து வெளியே தெரியாமல் இருக்குது. இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ஜேடிஓலாம் இந்த மாதிரி கேஸ் இருக்குது, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் தெரியறதுக்கு காரணமே நம்ம மாடர்ன் சர்வே தமிழ் சேனல் தான். அதை பல பேர் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியணுன்ற அவசியம் இல்லை, அது தெரியவும் அந்த வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம வந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை நம்ம முறையாக ப்ராப்பராக சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதனால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பப்ளிக் ஆனதான் நம்ம வீடியோ போடுறோம். ரகசியமாக உள்ள நம்ம வீடியோ போடணும் நமக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஓப்பனாக வந்தது, பேப்பரில் வந்தது, நெட்டில் வந்தது, அவங்களே அஃபீஷியலாக வெளியே பப்ளிஷ் பண்ணதான் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோமே தவிர, நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் பேப்பரை திருட்டு வந்து நம்ம ஒன்று வீடியோ போடல. அதனால் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே அஃபீஷியல் தான். அன்அஃபிஷியலாக வீடியோ போடணும் நமக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது, ஆதாயமும் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள். எந்த அப்டேட்னாலும் நம்மளே ப்ராப்பராக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. தேங்க்யூ.